வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தமிழக வெற்றிக் கழக நிறுவனர் விஜய் சந்தித்த நாளில் கடந்த ஆண்டு டிவிகே மாநாட்டிற்கு சென்றபோது இறந்த 2 விசுவாசமான கட்சி உறுப்பினர்களை அவர் புறக்கணித்ததாக குற்றம் சாட்டி திங்களன்று திருச்சி முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. வீர தேவேந்திர மக்கள் முன்னேற்ற அறக்கட்டளை வெளியிட்ட சுவரொட்டிகளில் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டாலும் இறந்த 2 கேடரின் உறவினர்களான திவிகே திருச்சி தெற்கு மாவட்டத்தின் முன்னாள் தலைவர் வி.எல். சீனிவாசன், துணைத் தலைவர் ஒரையூர் கலை என்கிற கலைக்கோவன் ஆகியோர் இயக்கத்திற்கு நீண்ட காலமாகவும் அர்ப்பணிப்புடனும் சேவை செய்த போதிலும் கவனிக்கப்படவில்லை என்று கூறப்பட்டது. சுவரொட்டிகளின்படி ஸ்ரீனிவாசனும் கலைக்கோவனும் அக்டோபர் 27, 2024 அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நடந்த சாலை விபத்தில் இறந்தனர். அவர்களின் மரணங்களுக்கு கட்சித் தலைமையிடமிருந்து போதுமான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று அந்த குழு குற்றம் சாட்டியது. தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸிடம் பேசிய அமைப்பின் தலைவர் எஸ்.எம். சேட்டு, துயரமடைந்த குடும்பங்களுக்கு விஜய் தனிப்பட்ட இரங்கல் தெரிவிக்காததை விமர்சித்தார். கடந்த ஆண்டு கட்சி குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கிய போதிலும் உதவி அவர்களுக்கு தேவையானதை விட குறைவாக இருந்தது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீனிவாசன் பல ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கத்தின் உறுதியான உறுப்பினராக இருந்து தனது இளமை பருவத்தின் பெரும்பகுதியை அமைப்பை கட்டியெழுப்ப அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாகவும், ஸ்ரீனிவாசன் விக்கிரவாண்டி மாநாட்டிற்காக ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களை திரட்டியதாகவும், இது டிவிகே மீதான பணியாளர்களின் ஆழ்ந்த விசுவாசத்தையும் பங்களிப்பையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்றும் அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.